கரூரில் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி மடிந்த சம்பவம் இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் அஸ்ரா கர்கா தலைமையில் ஒரு குழு எஸ்ஐடி விசாரணையை தொடங்கியது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசின் சார்பாக அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணையானமை அமைச்சிருந்தாங்க. இந்த எஸ்ஐடியும் ஒரு நபர் விசாரணையும் ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அஜய் ரஸ்தோகி தலைமையில் எஸ்ஐடி விசாரணையை அமல்படுத்தியும் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் உத்தரவிட்டது. இந்த இரண்டு சம்பவத்தில் அஜய் ரஸ்தோகி தலைமையில் மாற்றியதையும் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதையும் தாவேக தரப்பினர் கொண்டாடி தீர்த்து மகிழ்கிறார்கள். இதனால் 41 உயிர்களுக்கு நீதி கிடைத்துவிடும், பாருங்க விஜய் தரப்பு தான் நியாயம், திமுக சதி பண்ணுச்சு அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கத்தில் திமுக தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தரப்பில் அமைத்த எஸ்ஐடி விசாரணையும் நீதிபதி அருணா ஜெகதீசனின் விசாரணையும் தான் நீதியை பெற்றுத்தரும் 41 உயிர்களுக்கு அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசப்படுது. இரு தரப்பினரும் எங்கள் தலைமையில் தான் நீதி கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை இந்த இரண்டு தரப்பிலும் நீதி கிடைக்காது. திமுக தரப்பாக இருக்கட்டும் அல்லது பாஜக தரப்பிலான சிபிஐ தரப்பாக இருக்கட்டும். ஏன், எதனால், எப்படி அப்படின்றத பற்றி தான் இதில் நம்ம விவாதிக்க போகிறோம். வணக்கம், இது செங்கனல், நான் தேவா. கரூரில் 41 பேர் உயிரிழந்ததற்கான முதன்மை குற்றவாளி விஜய் தான் அப்படின்னு சொல்லி நம்ம செங்கனல்ல தொடர்ந்து எழுதிட்டு இருந்தோம். நிறைய கட்டுரைகள் அதை ஒட்டி பிரசுரித்திருந்தோம். இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு நிறைய பிளர்டாக இருந்த பல்வேறு விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. அது யாரால் வந்தது? குறிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ரசிகர்கள், விஜயை பார்க்க வேண்டும் என்று வந்த பொதுமக்களின் வீடியோக்கள்ல இருந்து பல்வேறு தரவுகள், ஆதாரங்கள் நாம் முன்வைத்த அதே குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்தது. நம்ம மட்டும் இதை சொல்லல, இன்னும் பல்வேறு திமுக ஆதரவாளர்களும் திமுக அனுதாபிகளும் திமுகவை சார்ந்த யூடியூபர்களுமே இதை விவரங்களோடு ஆதாரங்களோடு எடுத்து போட்டிருக்காங்க. நியூஸ் 18, நியூஸ் 24/7 இப்படி பல்வேறு செய்தி சேனல்கள்லையும் இதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் தரப்பில் இருந்து ஒளிபரப்பப்பட்ட யூடியூப் நேரலையிலும் இதற்கான பல்வேறு ஆதாரங்கள் கொட்டி கிடக்கின்றன. அப்போ இதில் முதன்மை குற்றவாளி விஜய் தான் என்று தீர்மானகரமான ஆதாரங்கள் வந்துவிட்டன. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போய் அது சிபிஐ கையில் வசமாக சிக்கி கொண்டது. இதற்கு முன்பு சிபிஐ எதிர்த்தவர்கள் எல்லாம் விஜய் தரப்பினரை எதிர்த்தாங்க. இன்னைக்கு சிபிஐ தரப்பில் வந்ததை கொண்டாடி தீர்க்கிறார்கள். அதையே ஒரு வெற்றி போல லட்டுலாம் கொடுத்து இனிப்புலாம் வழங்கி கொண்டாடின வீடியோக்கள்லாம் வந்துச்சு. ஆனால் கூட்ட நெரிசலில் விஜய் கண் முன்னாலே வேனு கீழே செத்து மடிந்த வீடியோக்கள் இன்னைக்கு பார்ப்பவரை மனம் பதற செய்யக்கூடிய ஆதாரங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. ஒன்பது குழந்தைகள் உட்பட, சிறுவர்கள் உட்பட செத்து போயிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இந்த வழக்கில் இரண்டு தரப்பினர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம முன்பே சொன்னோம் இல்லைங்களா, ஒன்று திமுக ஆதரவு அனுதாபிகள் இந்த தரப்பு, இன்னொரு தரப்பு விஜய் தரப்பினர், அப்புறம் பாஜக சங்கிகள் குரூப்பு, இதையெல்லாம் ஒரு பக்கம் கோரஸ் பாடிக்கிட்டு இருக்கு. இது இரண்டு தரப்புகள் இருக்குது. இதில் விஜயை ஆதரிக்கக்கூடிய பலரில் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவான சில மக்களே இதில் சதி நடந்திருக்குமோ அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பப்படுகிறது. அந்த அளவுக்கான சதி கோட்பாடுகளும் ரெட்ஃபிக்ஸ், பெலிக்ஸ் போன்ற நபர்களால், சவுக்கு சங்கர், மருத்துவர்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஷாலினி, இவங்க எல்லாருமே பரப்பி விட்டுட்டாங்க சமூகத்தில். இந்த கருத்துக்களும் பரவிருச்சு. இந்த சம்பவத்தில் முதலில் திமுக தரப்பை பற்றி பரிசீலிக்கலாம். முதல்வர் இவங்கெல்லாம் என்னவாக இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தால்தான் யார் பக்கத்தில் இருந்து நீதி உண்மையில் இறந்து போன மக்களுக்கு கிடைக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ முதல்ல திமுக தரப்பு இதில் முன்வைக்கக்கூடிய வாதங்கள்லேருந்து பார்க்கலாம். திமுகவோட யூடியூபர்கள் தான் இப்போ வரைக்கும், திமுகவோட இணையதள உறுப்பினர்கள் தான் இப்போ வரைக்கும் விஜய் தான் குற்றவாளி என்று அதற்கான ஆதாரங்களை எடுத்து போட்டு பேசிக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு முக ஸ்டாலின் தலைமையில் வெளியிடப்பட்ட வீடியோ, அதில் முதல்வரை பேசியிருந்த வீடியோவில் அவர் முக்கியமாக ஒன்றை குறிப்பிட்டார். அது என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, இதற்கிடையே சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத
எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இதோட பொருள், அதாவது விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கும் போதே முதல்வர் இங்கே ஒன்றை அறிவிச்சிட்டார். இதிலிருந்து, இந்த வழக்கிலிருந்து விஜயை விடுவித்து விட்டார். அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கியது போல் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற ஒன்றை முன்கூட்டியே தெரிவிச்சிட்டார். அதன் வெளிப்பாடு தான் இதில் எந்த தலைவரும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னது. அதை போலத்தான் திமுக ஆதரவு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாருமே பேசினாங்க. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி, எதிர்க்கட்சி தலைவர்களான எடப்பாடி, இன்னும் அவரது கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பாஜக, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், இந்த தரப்பினர் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதில் விஜய்க்கு சம்மந்தம் இல்லை. முதன்மையாக விஜயை விடுதலை செய்யக்கூடிய பணியில் தான் இவர்கள் எல்லோரும் ஈடுபட்டார்கள். சமீபத்தில் சட்டசபையில் பேசிய முதல்வரும் கூட இதில் தாமதம்தான் காரணம்னு சொன்னாரே தவிர, விஜய் ஒரு முதன்மையான குற்றவாளியாகவோ அவரை பற்றின மற்ற விஷயங்களையோ அவர் பேசலை. கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிடத்திற்கு மேலாக இதை பற்றி மட்டுமே பேசியிருக்காரு. அதில் இந்த சம்பவங்கள் எப்படி நடந்துச்சு, அரசு எடுத்த நடவடிக்கைகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரே தவிர, இதில் விஜய் தரப்பில் நடைபெற்ற குற்றங்களை பற்றியோ, அவர் எப்படி இதற்கு தார்மீக பொறுப்பு என்பதை பற்றியோ பேசப்படவில்லை. எதேச்சையாக பேசப்படவில்லையா? கிடையாது. ஒருவேளை இந்த சம்பவம் நடைபெற்ற மறுநாள் இதை பேசியிருந்தாங்க அப்படின்னா கூட நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். இன்னும் விவரங்கள் முழுமையாக கிடைக்கல. அப்போது அப்படிப்பட்ட நிலைமையில் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு வேணால் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, விவரங்கள் தெரியாமல் அவங்க இப்படி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சுமார் 15 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. செப்டம்பர் 27 அன்னைக்கு இந்த துயர சம்பவம் நடைபெறுது. அந்த ஃபுட்டேஜஸ் இன்றைக்கி பரவுது. கூட்டம் நடைபெற்று இருக்கும் போதே சிபிஆர் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் ஒருத்தர் விஜய் கத்தி கூப்பாடு போட்டு கதறுகிறார், தலையில் அடிச்சுக்கிறாரு பார்க்கல அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கத்தில் தன்னோட குழந்தைய காணுன்னு ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கும் போதே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, இங்கே செத்து மடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் விவரங்களாக கொட்டி கிடக்குது. ஒரு வாய் பேச இயலாத ஒருத்தர் அங்கே கதறாரு, இங்கே மோசமாக நடந்திருக்குன்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார். இதற்கு பிறகும் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாலின் எந்த தலைவரும் இதை விரும்ப மாட்டாருன்னு சொல்கிறாரு. ஆனால் போலீஸ் தரப்பில் வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டில் முதன்மையான குற்றச்சாட்டில் ஒன்று என்னது, 50 மீட்டருக்கு முன்னாலே வண்டியை நிறுத்த சொன்னோம். இதை விட ஸ்டாலின் சொன்னதையே நீங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார். அக்ஷயா ஹாஸ்பிட்டல்கிட்டே நிறுத்தி பேச சொன்னாங்க. ஆனால் அவர்கள் கேட்காம வண்டியை முன்னால் நகர்த்திக்கிட்டு போனாங்க. நாங்கள் அந்த பாயிண்டில் தான் போய் பேசுவோம்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் ஷட்டரை முன்னாலே க்ளோஸ் பண்ணிவிட்டு பொதுமக்கள் பார்க்கும் வகையில் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு ஷட்டரை வேண்டுமென்றே க்ளோஸ் பண்ணிட்டு தான் விஜயோட வண்டி உள்ளே நுழைஞ்சது. இப்படிப்பட்ட பல்வேறு விவரங்கள் இருக்குது. இதையெல்லாம் திட்டமிட்டு இந்த கூட்டம் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு திட்டமிடப்பட்ட வகையில் தான் இதெல்லாமே நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8:45 கேட்டது நாமக்கல்லில் பேசுவோன்னு. ஆனால் 8:45 தான் விமானத்துக்கே கிளம்புறாரு. விமானத்தை ஏறுவதற்கே அவர் பனையூரிலிருந்து கிளம்புகிறார். இது எல்லாம் திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள். இங்கே தான் இத்தனை மணிக்கு தான் பேசணும் அப்படின்றதெல்லாம் விஜய்க்கு தெரியும், தாவேகா கட்சிக்கு தெரியும். ஆனால் திட்டமிட்ட வகையில் மக்களுக்கு, பொதுமக்கள் மத்தியில் பொய் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விவரங்கள் வந்துருச்சு. இவ்வளவு விவரங்கள் வந்த பிறகும் திமுக தரப்பு என்ன சொல்லுது, குறிப்பாக ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எந்த தலைவரும் இப்படிப்பட்ட துயர சம்பவத்தை விரும்ப மாட்டார். அது மட்டுமல்லாமல் குற்றப்பத்திரிகையில் போடப்பட்ட வழக்கில் விஜயோட பேர் இது வரைக்கும் பதியப்படலை. புஷி ஆனந்த், மற்ற மாவட்ட செயலாளர்கள், இவங்க பேரெல்லாம் மதியழகன், இவங்க பேரெல்லாம் வழக்கு இருந்துச்சு. மதியழகனை கைது செஞ்சாங்க. ஆனால் புஷி ஆனந்தை கைது செய்யலை. பொதுச் செயலாளர் அவர் தலைமறைவாகவே கிடந்தார். உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கில் எஸ்ஐடி ரத்து செஞ்ச பிறகு வெளியே வராரு. ஸ்காட்லாந்து யார்டுக்கு புஷி ஆனந்த் எங்கே போனார்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இங்கே போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள், நள்ளிரவில் போஸ்டர் ஒட்டின தூய்மை பணியாளர்களை தேடி கைது பண்ண முடியும். வீட்டில் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை கைது பண்ண முடியும். இந்த அளவுக்கு போலீஸ் துறை செயல்படும். ஆனால் இவங்களை கைது பண்ணலை. இந்த வழக்கில்
எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டணி பேரத்திற்காக, குறிப்பாக எடப்பாடி தன்னோட கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று அங்கே பாருங்கள் சிக்னலை காமிச்சிட்டாங்க, கொடியை ஆட்டிட்டாங்க அப்படின்னு வந்து விஜய் மீது எந்த விதமான தவறும் இல்லை என்று எல்லா இடத்துலையும் பேட்டியை வந்து கொடுத்துட்ருக்காரு. பாஜகவும் அதே துணியில் தான் பேசுது. குறிப்பாக இது ஹேமமாலினி தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் இங்கே வந்து சதி நடந்துருச்சு அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டு போகிறாங்க. இது பிஜேபி ஒரு தரப்பு, ஏடிஎம்கே ஒரு தரப்பு இப்படி பண்ணிகிட்டு இருக்கு. காரணம், தங்களது கூட்டணிக்குள் விஜய் வர வேண்டும் என்பது அவர்களோட நோக்கமாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலிருந்து இந்த கட்சிகள் வந்து பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே முதல்வர் மு.க. ஸ்டாலின் இதற்காக நீதியை பெற்றுத்தரப்போகிறோம், ஆனால் செஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு, எந்த தலைவரும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு வந்து முன்வைக்கிறார். ஏன் முன்வைக்க வேண்டும், என்ன காரணத்தினால முன்வைக்கிறாரு? ஏன்னா 2026 எலெக்ஷனில் வந்து விஜய் தரப்பிற்கு எந்த விதமான சிம்பத்தியும் வந்து இதாகிடக்கூடாது. கூட்டணியில் எதிர்க்கட்சி தலைவரோடு அவர் வந்து கூட்டணியில் சேர்ந்துடக்கூடாது. இந்த கூட்டணி பேரத்திற்கு அவர் மீது வந்து இருக்கக்கூடிய பாவக்கரையை வந்து மு.க. ஸ்டாலின் வந்து கழுவுகிறார். அஸ்ரா கர்க் ஒருவேளை இங்கே வந்து இந்த வழக்கை விசாரித்திருந்தால், ஒரு நபர் ஆணையமான அருணா ஜெகதீசன் அவர்கள் ஒருவேளை விசாரித்திருந்தால் உண்மையில் என்ன நடந்திருக்கும்? ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஸ்டெர்லைட் வழக்கில் இவர்கள் செய்தது என்ன? அருணா ஜெகதீசனின் ஆணை சுமார் 17 ரவுண்டு வந்து அதிலிருந்து ஒரு போலீஸ்காரன் வந்து சுட்டிருக்கான் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க. அதில் அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அங்கேருந்த ஏடிஜிபி, டிஜிபி எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அங்கேருந்த போலீஸ் அதிகாரிகள் முதற்கொண்டு இந்த குற்றத்தில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுது, அதில் வந்து ஏடிஜிபியாக இருந்த ஒருத்தர் வந்து சைலேஷ்குமார் யாதவ் அவருக்கு வந்து டிஜிபியாக வந்து ப்ரொமோஷன் கொடுக்குது. அந்த போலீஸ் அதிகாரிகள் மீது இன்று வரை நடவடிக்கை இல்லை. சரி, விஜய் ஒரு எதிர்க்கட்சியாக திமுகவுக்கு டஃப் கொடுப்பாரு, அதனால் கட்டாயம் திமுக வந்து இவரை வந்து இதில் சிக்க வைக்கும், இதில் நேர்மையாக விசாரணை நடத்தி இவங்களை சிக்க வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு தரப்பு வாதிட்டாலும், ஒரு உதாரணத்திற்கு 2 வழக்குகளை வந்து பார்க்கலாம். எஸ்பி வேலுமணி அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கே. இன்னொருத்தவர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவர். இவங்க ரெண்டு பேரும் வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கார். ஏறக்குறைய சுமார் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வழக்கு வந்து நடைபெற்றிருக்கிறது. 2017 ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாட்டில் உள்ள ஒரு பங்களாவில் வந்து கொலை நடக்குது. இந்த வழக்கில் வந்து சுமார் 12 பேருக்கு மேலே வந்து வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு கிட்டத்தட்ட இறுதி தீர்ப்பு வரும் நிலையில் வந்து ஆட்சி மாற்றம் நடைபெறுகிறது. டிஎம்கே வருது, திருப்பி விசாரணை வந்து மீண்டும் வந்து நடைபெறுகிறது. இந்த விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட சிலர் வந்து இதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு, இளவரசிக்கு, இவங்க சசிகலாவிற்கு, நடராஜனுக்கு, இவர்கள் அனைவருக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு வந்து குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார்கள். இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் முன்னால் வந்து மனு போட்டு இதை வந்து அப்பட்டமாக தெரிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் போலீஸ் விசாரணையில் வந்து இவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த வழக்கில் அதோட கார் டிரைவர் கொல்லப்படுகிறார் மர்மமான முறையில். அதை வந்து விபத்தாக சித்தரிக்கிறார்கள். இதில் வந்து இன்னொன்று சொல்லப்படக்கூடியது, இந்த கொள்ளை முயற்சி ஏன் நடைபெறுதுன்னா, இவர்கள் தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் அங்கே தான் இருந்துச்சு, அவற்றையெல்லாம் கைப்பற்றும் முயற்சியில் தான் இதெல்லாம் நடைபெற்றது அப்படின்றது தான் வெளியில் வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதில் வகையாக எடப்பாடி சிக்கி இருந்தும் இந்த வழக்கின் மூலமாக எடப்பாடியின் அரசியல் வாழ்வே அஸ்தமனமாகும் அப்படின்னு தெரிந்திருந்தும் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வழக்கு இன்னமும் ஓடிட்டு தான் இருக்குது. திமுக அரசு தான் இந்த வழக்கை வந்து பார்த்துட்ருக்கு. திமுகவின் போலீஸ் துறை தான் இந்த வழக்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏன் இந்த வழக்கு இன்னும் நீண்டு கொண்டே போகுது? சரி, இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி வழக்கு தொடர்பாக சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியே வந்து கேட்டார். ஊழல் முறைகேட்டில் எஸ்பி வேலுமணி மீது கராரான நடவடிக்கை இல்லை, ஊழல் ஒழிப்பு பிரிவின் மீது, ஊழல் தடுப்பு பிரிவு அவர் மீது கராராக நடவடிக்கை எடுக்கலைன்னு நீதிமன்றமே இப்படி வந்து குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் திமுக இந்த வழக்கில் எந்த விதமான ஆர்வத்தையும் காட்டுவதில்லை. அந்த வழக்கை மிக ஆமை வேகத்தில் நகர்த்திக்கிட்டு இருக்கு. இந்த வழக்குகள்லாம் அப்பப்போ சில விவரங்கள் வந்து வெளில வரும். அதையெல்லாம் அவர்களை மிரட்டுவதற்கு, ஒரு பேரத்தை வந்து நடத்துவதற்கு அப்படின்ற வகையில் தான் ஓட்டு கட்சிகள்,
எல்லா ஓட்டு கட்சிகளும் அப்படி பயன்படுத்துது. திமுகவும் அந்த வகையில் தான் எடப்பாடி மீதான வழக்கையும் சரி அல்லது எஸ்பி வேலுமணி மீதான வழக்கையும் சரி இந்த வேகத்தில் தான் இதை நகர்த்துறது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதில் ஓட்டுப்பொறிக்கு அரசியலுக்கே தேவையான ஒரு கூட்டு பேரத்தை நடத்துவது, அவ்வளவுதான். அதை தாண்டி இதில் ஒரு நீதி பெற்று தருவதெல்லாம் கிடையாது. அதனால தான் நம்ம ஸ்டெர்லைட் வழக்கு சொன்னோம். ஸ்டெர்லைட் வழக்கு எடப்பாடி ஆட்சியில் நடந்தது. ஸ்டெர்லைட் அந்த 15 பேர் படுகொலை, அதற்கு நாங்கள் நீதியை பெற்று தருவோம்னு அவ்வளோ வீராவாசமாக பேசித்தான் ஜெயித்தார்கள். அவர்கள் தான் இன்றைக்கி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கையை கிடப்பில் போட்டது. அந்த ஆணைய அறிக்கை வெளியான பிறகும் அந்த போலீஸ்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்போது ஒருவேளை திமுக தரப்பில் இருந்து இவர்கள் சொல்வது போல் இந்த எஸ்ஐடி விசாரணை நடைபெற்று அஸ்ராகர் தலைமையில் எஸ்ஐடி நடைபெற்றாலும், ஒரு நபர் ஆணைய அறிக்கை வந்தாலும் அது எல்லாம் கழிப்பறை காகிதமாகத்தான் பயன்படுத்தப்படும். இறந்த 41 பேருக்கு அது எந்த விதமான நீதியையும் பெற்றுத்தராது. அதுதான் உண்மை. சிபிஐ விசாரணையின் மூலமாக இது கிடைத்துவிடும்னு தாவேக தரப்பு, தாவேகாவினர் அந்த வகையில் அதை அணுகவில்லை. அதில் இருக்கக்கூடிய சிலர் உண்மையில் இது சதி நடந்துருச்சு, சிபிஐ விசாரணையில் கிடைத்துவிடும் என்று கருதினாலோ, பொதுமக்களில் சிலர் இதை நம்பினாலோ, சிபிஐயோட யோக்கியதை இன்றைக்கி நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது மோடி ஆட்சியில் அழுகி நாறிவிட்டது. ஏற்கனவே சிபிஐ ஒரு கேஜ்டு பேரட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கூண்டு கிளி. மோடி வந்த பிறகு அது ஒரு பிஜேபியோட விங்காகவே மாறிடுச்சு. யாரெல்லாம் எந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் தங்களுக்கு படிய மாட்டார்களோ, யாரெல்லாம் தங்களுக்கு ஆபத்தானவர்களாக கருதுகிறார்களோ, எதிர்க்கட்சிகளை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்காக சிபிஐ, இடி போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். அந்த நோக்கத்தில் தான் சிபிஐ விசாரணையும் போடப்பட்டது. இதை விட மோசம் அப்போ என்னென்னா, அஜய் ரஸ்தோகி எஸ்ஐடி போட்டிருக்காங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அது நீதியை பெற்று தந்துடலாம், உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சுல்ல அப்படின்னா, இந்த அஜய் ரஸ்தோகியோட யோக்கியதை என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு அம்பலப்படுத்த வேண்டியதில்லை. அது போட்டப்பவே பலரும் அம்பலப்படுத்திட்டாங்க. குஜராத்தில் நடைபெற்ற குஜராத் கலவரத்தில் பில்கிஸ் பானுன்ற ஒரு பெண்மணி 5 மாத கர்ப்பிணியை கூட்டுப்பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவரோட குழந்தை உட்பட 3 வயது குழந்தையை, சிறுமியை காலை பிடிச்சி பாறையிலே அடித்து கொன்ற இந்துத்துவ வெறியர்களுக்கு, இந்து மத வெறியர்களை ரிலீஸ் பண்ண உதவுற வகையில் தீர்ப்பு வழங்கினவர் தான் அந்த அஜய் ரஸ்தோகி. இப்படிப்பட்ட யோக்கியவான் தான் இந்த வழக்கில் எஸ்ஐடியோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உச்சநீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடியாக இருக்கட்டும், சிபிஐயின் விசாரணையாக இருக்கட்டும், இது எதற்காக அப்படின்னா, விஜயை தங்களது வழிக்கு கொண்டு வர வேண்டும், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் தான் இந்த விசாரணையும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதோட அடிப்படையில் தான் பாஜக தரப்பில் ஹேமமாலினி வந்தபோதும் இது சதி, திமுக சதி செய்து விட்டது அப்படின்னு முன்வைத்தார்கள். அண்ணாமலையும் அந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். எடப்பாடியும் அந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். அப்போது இங்கு இந்த திமுகவோ அல்லது இந்த எதிர்க்கட்சிகளோ, தாவேக தரப்போ அல்லது பிஜேபியினரோ, இவர்களெல்லாம் இந்த 41 உயிர்களுக்கு நீதியை பற்றி பேசலை. இவங்கெல்லாம் பேசுறது எதுக்குன்னா, 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷனில் இந்த 41 உயிர்களை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், இந்த செத்து போனவங்களை எப்படி நமது தேர்தல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவது, ஒரு பிண அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஒன்றிற்காகத்தான் இந்த 41 உயிர்களின் வதை, கூட்ட நெரிசலில் மிதிபட்டு செத்து போன அந்த வலியும் வேதனையும் எதுக்கு பயன்பட போகுதுன்னா, இதுக்கு தான் பயன்பட போகுது. அப்போது இவர்கள் பேசுவதை போன்ற நீதியோ, நியாயமோ, நேர்மையோ இங்கே கிடைக்காது. இவர்களெல்லாம் ஒரு புள்ளியில் தான் இணைகிறாங்க, அதுதான் எலெக்ஷன். ஓட்டுப்பொறிக்கு அரசியலுக்கான கூட்டு பேரத்தை எப்படி நடத்துவது அப்படின்ற ஒரே ஒரு புள்ளி தான். அப்போ என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி புரியுது. ஓட்டுப்பொறிக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் அதில் என்றைக்கும் உழைக்கும் மக்களுக்கான தீர்வுகள் என்றைக்கும் கிடைப்பது கிடையாது. போடக்கூடிய அனைத்து திட்டங்களும் சரி அல்லது ஊழல் வழக்குகளும் சரி, அந்த ஊழல் வழக்குகளும் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியினரோ 2 பேரோட வழக்குகளும் இருவரையும் பழிவாங்குவதற்காகவும், 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கூட்டு பேரத்தை நடத்துவதற்காகவும், அடுத்த எலெக்ஷனில் யார்கிட்ட கொண்டு வர்றது அப்படின்ற தேர்தலை ஒட்டிய அவர்களது ஓட்டு பொறுக்கும் தன்மையிலிருந்து தான் எல்லாமே நடைபெறும். அதில் எந்த ஒரு உழைக்கும் மக்களுக்கான தீர்வுகளோ, அவர்களது அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளோ தீர்க்கப்படுவது கிடையாது. உண்மையில் மக்களது நலன் எங்கே தீர்க்கப்படுகிறது அப்படின்னா, அது வீதியில் தான் தீர்க்கப்படுகிறது. தங்களோட நலனை அவர்கள் எப்பொழுதும் வீதிகளில் திரண்டு தான் சாதித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வீதிக்கு தான் அந்த மக்கள் திரண்டெழுந்து அதை அந்த தடையை உடைத்தெடுந்தார்கள். ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக இந்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி ஒன்று கூடி ஆயுதங்களை தூக்கி அவர்களை எதிர்த்து துப்பாக்கியால் சுட்டு கொன்றது. ஆனால்
ஸ்டெர்லைட்டை மூடியது 15 பேரின் தியாகம்தான். லட்சக்கணக்காக மக்கள் கூடினார்கள், தடியடி வாங்கினார்கள், துப்பாக்கிகளால் சுட்டு துளைக்கப்பட்டு 5 பேர் செத்து போனாங்க. அவர்களின் வீரத்திலும் அவர்களது தியாகத்திலும் தான் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. இப்படி நம்மளோட வாழ்வாதார பிரச்சனைகள் அன்றாடம் நமக்கான தீர்வுகளும் நீதியும் எங்கிருந்து பிறப்பெடுக்குது அப்படின்னா அது வீதிகளில் மக்களால் கட்டியமைக்கக்கூடிய போராட்டங்கள்ல இருந்து தான் பிறப்படுகிறது, தீர்க்கப்படுகிறது. இங்கு விஜயை மக்கள் மன்றத்தில் தான் நாம் தண்டிக்க முடியும். மக்கள் கிளர்ந்தெழுந்து அதற்கு எதிராக குரல் கொடுப்பதன் வாயிலாகத்தான் விஜய் போன்ற பொறுக்கிய அரசியல்வாதிகளை தண்டிக்க முடியும். விஜய் போன்ற நார்சிஸ்டுகளை, சுயமோகிகளை தண்டிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நன்றி.